ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீ, என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீ. அல்லேலூயா. இங்க தாவீது எவ்வளவு அழகாய் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தாவீதுக்கு ஒரு நெருக்கம், போராட்டம், சஞ்சலம், பயம், இப்படி கடினமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தாவீது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியை நமக்கும் சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, தேவ பிள்ளையில நெருக்கத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, பயத்தை பார்த்து, கலக்கங்களை பார்த்து, இல்லை கடினமான சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? சில நேரத்தில் சோர்ந்து போயிடும், மனுஷரை நாரோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுற? நம்மளுக்கு பலனை கொடுத்து தைரியப்படுத்துகிறாரா. ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் ஆத்துமாவிலே பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமே, இதுதாங்க. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரத்தில் விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவர் டெஃபினட்டாக என்ன பண்ணனாக்கா நம்மளை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், பதில் அளித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் எரேமியா 33:3 கூட இப்படியாய தீர்க்கதரிசி எரேமியா இப்படி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ஆமென், மறு உத்தரவு கொடுத்து நான் உனக்கு என்ன பண்ணுனாக்கா, நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியம். உனக்கு உன் பார்வைக்கு அது பிரச்சனை, உன் பார்வைக்கு அது பெரிய காரியம், உன் பார்வைக்கு அது முடியாத காரியம், உன் பார்வைக்கு அது சாத்தியமில்லாதது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பல ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்லப்பார். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான, நம்மளுக்கு கிரகிக்கவே முடியாதுங்க, நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஐயோ அப்படின்னு சில நேரத்தில் பயப்படுவோம், கலங்குவோம். ஆனால் அது ஆண்டவர் பார்வைக்கு ரொம்ப லேசான காரியம். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கற்று செய்ய போகிற தெரியுங்களா? இந்த நம்புங்க தேவைப்படல. அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய உண்மையில் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எது முடியாத, எட்டாது போல உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கோ, பயப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 50 சங்கீதம் 15வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். யாருங்க இப்படி நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க? யார் நம்மளுக்கு சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளோ நல்ல நம்ம தேவன் பாருங்க. ஆபத்து காலத்திலையா, பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, வியாதியா, கலக்கங்களா, என்ன செய்துன்னு தெரியலைக்கிறியா, என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பாராம். அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து, போராட்டத்திலேருந்து, அந்த காரியத்தில் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற, வெளியே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிற தேவப்பிள்ளை. நம்புறீங்களா? நீங்கள் என்ன ஆபத்தில் இருக்கீங்க தெரியல, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உண்டாகுதுன்னா, ஆண்டவர் நமக்காக இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறனா, நிச்சயமாக உங்களை விடுவிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 18:6 கூட இப்படியா தாவீது சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இங்க தாவீது சொல்றாரு, தெய்வ பிள்ளையில எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தேவ பிள்ளையில நெருக்கமாக இருக்கீங்களா? கஷ்டமாக இருக்கா? ஒரு சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர்களை விடுவித்து உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, என்ன ஆபத்தில், என்ன நெருக்கத்தில், என்ன போராட்டத்தில் இருக்காங்க தெரியலப்பா. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பதில் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க, அதுக்காக நன்றி. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும் கிருபை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். அவர்களுக்கு பதில் கொடுத்துட்டார். தைரியமா போங்க. God bless you.